அதாவது முன்னாடி படிக்கவே கூடாதுன்னாங்க. படிக்கவே கூடாதுன்னாங்க. நாமெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு நெனச்சவங்க இருக்காங்க. ஒரு கூட்டம் இருந்துச்சு. படிக்கவே கூடாதுங்கிறதுக்காக சூழ்ச்சிகளை செய்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதையும் தாண்டி அந்த சூழ்ச்சிகளை கடந்து நம்ம படிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆங்கிலத்தில படிக்க ஆரம்பிச்சோம். ஆங்கில மோகம் நமக்கு ஒரு தடை. ஆங்கிலத்தில படிக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் படிக்க விடக்கூடாது என்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான். இந்த ஆங்கில வழி கல்விகள் எல்லாம் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளி இதெல்லாம் உருவாக்குறாங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னா, நம்ம படிச்சிறக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீ ஈஸியா படிச்சிறக்கூடாது, எளிதாக படித்து விடக்கூடாது, படிப்பு என்பது உனக்கு எளிதாக கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக முதல்ல படிக்கவே கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில படிக்கிறதும், நீ படிக்காம இருக்கிறதும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மை. ஆங்கிலத்தில படிச்சாலும் படிக்கவே முடியாது. கொஞ்சம் பேர் தான் கஷ்டப்பட்டு தேர்வாங்க. 100 பேர் படிக்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தில் 100 பேர் படிக்கும்போது அதில 10 பேர் தான் தேர்ச்சி அடைவார்கள். மத்த பேர் சும்மா வந்து பேருக்கு தான் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. தேர்ச்சி பெற்றவர்களாக. அதில கொஞ்சம் பேர் தோத்துருவாங்க. அதனால ஆங்கிலத்தில் படித்தால், அது படிப்பே கிடையாது. படிக்காம ஆங்கிலத்தில் படிக்கிற 100 பேர்ல 10 பேர் தான் தேர்ச்சி பெறுவாங்க. ஆனா தாய்மொழியில் படித்திருந்தால், அந்த 100 பேரும் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். 100 பேரும் அப்போ தாய்மொழியில் தான் உண்மையான கல்வி. இயல்பான, எளிதான கல்வி. அப்போ ஆங்கிலத்தில் கல்வி கற்பது கூட, நீ படிக்கக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான். ஆங்கில முகத்தை உனக்குள் புகுத்துகிறார்கள் அல்லவா? அது கூட நீ படிக்கக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற ஒரு சூழ்ச்சி தான். அதையும் கடந்து நீ தாய்மொழியில் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் படிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, உன்னிடம் இருக்கிற அந்த உணர்வு, அது வந்து வெற்றி பெறுகிறது என்று அர்த்தம். உன்னோடது ஆசை. படிக்க வேண்டும் என்கிற ஆசை முன்னாடி படிக்கக்கூடாதுன்னாங்க. ஆனா உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. அப்ப அந்த ஆசை உனக்கு எப்ப ஜெயிக்குது தெரியுமா? நீ தாய்மொழியில படிக்கும்போது, ஆங்கிலத்தில் படிக்கும்போது இல்ல. ஆங்கிலத்தில் படிக்கும்போது, அந்த ஆங்கில மோகத்தின் அடிப்படையில் படிக்கிற அத்தனை மாணவர்களும் இங்கு வெற்றி பெற முடியவில்லை. காரணம் ஆங்கிலத்தில் படிப்பது மிக மிக கடினம். அதில் போராடி ஒரு 10% பேர் தான் படிக்கிறாங்க. தேர்ச்சி பெறுகிறார்கள். போராடி தான். அரைகுறையா தேர்ச்சி பெறுறாங்க. மீதி 90% பேர் தோற்று போய் விடுகிறார்கள். அப்போ நீ படிக்கக்கூடாது என்பதற்காக முதல்ல படிக்கக்கூடாதுன்னாங்க. நீ ஆங்கிலத்தில் படிப்பதற்கு உன்னை அந்த சூழ்ச்சியில் தள்ளினார்கள். அப்போ நீ படிச்சுக்கிட மாட்ட. ஆங்கில முகத்தை புகுத்தினால் நீ படித்துக் கொள்ள மாட்டாய். உன்னால் படிக்க முடியாது என்பதற்காக தான் ஆங்கில முகத்தை இங்கு திணித்தார்கள். அப்போ நீ படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஆசைப்பட்ட பத்தியா? படிக்கவே கூடாதுன்னு சொன்னப்ப, யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப, படிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட பத்தியா? அந்த ஆசை எப்போ நிறைவேறுதுன்னா, அந்த ஆசை எப்பொழுது வெற்றி பெறுகிறது என்றால், தாய்மொழியில் படிக்கும்போது தான். தாய்மொழியில் படிக்கும்போது தான் 100க்கு 110%, 100க்கு 200% வெற்றி பெற முடியும். எளிதாக கல்வி கற்க முடியும். படிக்கிற அத்தனை பேரும் வெற்றி பெற முடியும்.